அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவல்களுடன் பயணத்தில் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது முதல் பாகத்தில் 17வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, செம்பாவின் கதையில் நம்ம கோவன் தான் ஆசையாக வளர்த்த மாடுகளை தானே கொண்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அதனுடைய கொம்பை பிச்சு தானும் உடலை மாச்சிக்கிறாரு. அதோட அந்த அத்தியாயம் முடிவடைஞ்சிச்சுங்க. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். அந்த கோவன் இறந்துட்டாரு அப்படிங்கிற கதையை சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே அந்த பெண் தானே சொல்லிகிட்டு இருக்கு. அந்த கோலத்தில் அமர்ந்துக்கிட்டு அது ரொம்ப ஆவேசமாக அந்த பறையை வேக வேகமாக அடிக்குதுங்க, அந்த துடியை. அப்படியே அதோட அங்கே இருந்த நிறைய பெண்கள் இறங்கி அவங்களும் ஆவேசமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோலம் போட்டிருக்கிற கோலத்தெல்லாம் தன்னுடைய காலை வச்சே குறுக்கும் நெடுக்குமா அழித்து அலங்கோலமாக்கிக்கிட்டு இருக்கு அந்த பெண்க. உடனே அங்கே இருந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேணாம் தாயி, வேணாம் தாயி, கொஞ்சம் பொறுமையாயிரு தாயி, வேணாம் தாயி, செம்பாதேவி கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி கண்ணீரோட எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோலத்தோட நடுவில் அந்த நாணல் கூடையில் வைக்கப்பட்டிருந்தாங்கல்ல வெண்சாந்து உருண்டை, அதுக்கு பக்கத்தில் அந்த பெண் வேகமாக எழுந்து போகுது. போனதோட மட்டும் இல்லாமல் அந்த வெண்சாந்து உருண்டையில் என்ன வச்சேன்னு சொன்னேன், 2 கொம்பு வச்சோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாட்டோட கொம்பை எடுத்து தன்னை குத்துறதுக்கு வேகமாக ஓங்கி என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு கூட்டத்தில் கூச்சல் அதிகமாகுது. குலவையொலி ரொம்ப பீரிடுது. எல்லாருடைய கண்களும் அப்படி களத்தை நெருங்கி பார்த்துட்ருக்கு. அந்த நேரத்தில் அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் ஆட்டம் சரியான ஆட்டமாக ஆடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த நேரத்தில் பார்த்தா வேண்டாம் தாயி, வேண்டாம் தாயி அப்படின்னு உயிர் நடுங்க மக்களுடைய கூக்குரல் வேற. நம்ம பாரியும் அது அப்படியே தன்னை மறந்து பார்த்துட்ருக்காரு அங்கே நடக்கிறதெல்லாம். உடனே அந்த தன்னுடைய மார்பை நோக்கி வேகமாக குத்த போனா இல்லையா, அந்த நேரம் பார்த்து திடீர்னு யாரோ தள்ளி விடுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம குலநாயகினி தான். உடனே அவங்கள கொஞ்சம் அமைதிப்படுத்துகிறாங்க. குலநாயகினி அந்த பெண்ணை தடுத்து நிறுத்திடுறாங்க. கீழே விழுந்தவங்களுக்கு இருந்தாலும் ஆத்திரம் நிற்கவே இல்லை. கீழே விழுந்துட்டாலுமே பல்ல ஒரு மாதிரி நெருன்னு கடிச்சிக்கிட்டு அந்த குலநாயகியை நோக்கி ஒரு மாதிரி பாஞ்சிட்டு வர்றாங்க. என்னை விடு, நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக பாஞ்சிட்டு வர்றாங்க. அவளோட பாய்ச்சலை பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஆயிருமாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சான். அப்படியே அவளை அசைய விடாமல் ரொம்ப பிடிச்சிக்கிட்டாங்க குலநாயகினி. கூடியிருந்தவங்களுக்கு குலவை ஒளி வேற ரொம்ப உச்சத்துக்கு போணுச்சுன்னா பார்த்துக்கோங்களே. அவளோட 2 கைகளையும் பிடிச்சி குலநாயகினி அப்படியே அழுத்தி அந்த வெண்சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்த கூடைக்கு முன்னாடி மறுபடியும் போய் அமர வச்சிடுறாங்க அந்த பெண்ணை. கூடையை பார்த்ததும் கொஞ்சம் அவளுடைய கொதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க தொடங்குதுங்க. குலநாயகினியை அப்படி அண்ணாந்து பார்த்தபடி அப்படியே அனைத்து பற்களும் தெரிவது போல் ஒரு மாதிரி சிரிச்சிருக்காங்க. அவங்க பைத்தியம்னு சொல்ல முடியாது, தெளிவாக இருக்கவும் சொல்ல முடியாது. நம்ம சந்திரமுகி படத்தில் கூட நம்ம ஜோதிகா எப்படி நடந்துக்குவாங்க அது போல் தாங்க அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த கோலத்தில் திருப்பி போய் உட்கார வைக்கும்போது குலநாயகினி அந்த அந்த வட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியேறி அவங்கள எங்கே அமர்ந்திருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் அமர்ந்துடுறாங்க. கபிலருக்கு அப்படியே வேர்த்து ஊற்றிருச்சுங்க. அப்பாடி, என்னம்மா இந்த பொண்ணு அதுவாட்டிக்கு போச்சு, கொம்பெடுத்து அதுவாட்டிக்கு குத்த போயிடுச்சு, இங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அங்குமங்கும் பார்க்குறாரு. எங்கே நிற்கிறோம்னு அவருக்கே தெரியல. நம்ம பாரி எங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறதும் நம்ம கபிலருக்கு கணிக்கவே முடியலைங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பாரி பார்த்துடுறாரு. நம்ம பாரி சொல்கிறாரு, இன்னும் கதை முடியலை, கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி கருவிழி அசைவிட்டு மறுபடியும் பார்க்க தொடங்குறாரு நம்ம கபிலர். 3 வாரங்களுக்கு பின்னாடி அங்கே, அதாவது கதைக்குள்ளே போகிறோம் இப்போ. 3 வாரங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு பெரும் படையோட அந்த உறையூர் தலைவன் இருக்கார்ல, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த கிள்ளின் இருக்கிறவருடைய அப்பா என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு அந்த ஊருக்குள்ளே. அப்போ அவங்கள எதிர்த்து போராட அங்கே யாருமே கிடையாது இல்லையா. நம்ம கோவன் ஒரு ஆள் இருந்தார். இப்போ கோவன் வேற இறந்துட்டார். இப்போ உறையூர் தலைவனுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, தன் மகனை அப்படி வாரி அணைச்சி ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாடுறாரு. உன்னால தான்டா இந்த செம்மலையே நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. கிள்ளியும் அந்த அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு குதிரையை உறையூர்லேருந்து கடந்து அந்த செம்மலைக்கு வந்துட்டுருக்காரு குதிரையில் அந்த கிள்ளி.
அப்போ வந்து அவருக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து வெண்ணெயை விற்றுக்கிட்டு போகிறா. அது யார் அப்படின்னு குதிரையை பக்கத்தில் கொண்டுட்டு போய் கிள்ளி பார்க்குறாரு. அவரால் நம்பவே முடியலைங்க. தலையில் கூடிய சுமந்து வர்றது யார் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச செம்பாங்க. அப்படியே வாய் பிளந்து பார்த்துட்ருக்காரு. என்னுடைய செம்பா உயிரோட இருக்காளா? அன்னைக்கு நள்ளிரவு நடந்த பெரிய தாக்குதலில் அந்த அழகு தேவதை அழிஞ்சு போயிருப்பாள்லவா நினச்சிட்டு இருந்தேன். எனக்காகவே மறுபடியும் பிறந்து வந்தவள் போல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தன் மெய் மறந்து அவளே பார்த்துட்டு இருக்காரு நம்ம கிள்ளி. கொஞ்சம் திரும்பி அவனை பார்க்குறா செம்பா. கொஞ்சம் சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுறான். அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அழகாகவே இருக்கா. ஏன் அப்படின்னா அன்னைக்கு நம்மளை பார்த்து சிரிக்கலை, இன்னைக்கு பார்த்து நம்மளை சிரிக்கிறான். உடனே வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்பி போய் நம்ம தந்தையை அழைச்சிட்டு வரணும். அப்பவும் வந்து இவளை வந்து நம்ம தந்தை பார்க்கல, இப்போ பார்த்து இவளுடைய அழகை தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக போகிறதுக்கு முன்னாடி சரி இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாளே, ஒருவேளை நம்ம இவ பின்னாடியே போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறான் செம்பா பின்னாடி அந்த கிள்ளி. செம்பாவும் அவளுடைய குடிலுக்குள்ளே உள்ளே போயிடுறான். குடிலுக்குள்ளே போனதுமே இவன் பார்த்துட்டே இருக்கான், நம்மளும் அந்த குடிலுக்குள்ளே போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் குடிலுக்குள்ளே போனவ வந்து அந்த கதவை வந்து தாழ்பால் போடலை, அடைக்கலை அப்படிங்கிறத வச்சு இவன் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை உள்ளே கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி கிள்ளியும் உள்ளே போகிறாரு. உடனே வந்து அவள் ஒரு பாய் விரித்து அதில் போய் அமர்ந்துடுறான். உடனே வந்து இவரும் உள்ளே நுழைஞ்சி அந்த பாயில் போய் அப்படி காலை நீட்டி படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே வந்து செம்பாவோட முதுகுல மேலே அப்படி கையை வைக்கும்போது தான் அவனுக்கு உள்ளே இருக்கிற ஆபத்தே தெரிஞ்சிருக்குங்க. என்ன ஆபத்து அப்படின்னா அந்த குடிலுக்குள்ளே நம்ம செம்பா மட்டும் கிடையாது, இன்னும் 4 பெண்கள் அமர்ந்திருக்காங்க. அவனுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, எதுவும் ஆபத்தில் எதுவும் மாட்டிக்கிட்டோமா, நம்ம வாட்டிக்கு வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உடனே எந்திரிச்சு போக பார்த்துருக்கான். உடனே எல்லாரும் வந்து அந்த பெண்கள் 4 பெண்களும் அவனை அழுத்தி பிடிச்சி அமுக்குறாங்க, வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய கை ஒரு நாளைக்கு 100 மாடுகளுடைய 400 காம்புகளில் பால் கறக்கும் விரல்கள் அல்லவா, அந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்குது நம்ம கிள்ளி. உடனே செம்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய குடில் மேலே செருகி வச்சிருந்த அந்த 2 கொம்பு இருக்குல்ல அதை உருவி எடுக்கிறாங்க. அதுவரை கத்திட்டு இருந்தவன் கண்கள் முன்னாடி மரணத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே உறைஞ்சு போயிடுறான். குருதி கரையேறி இருந்த அந்த கொம்பு, அதாவது குருதி, அந்த ரத்தம் வந்து யாருடைய ரத்தம் அப்படின்னா அந்த கொம்பு ஃபுல்லாக இருக்கிறது நம்ம கோவனுடைய ரத்தம். கோவன் தொண்டையை குளிக்கில் இறங்கி அந்த கொம்பு அதை வச்சு அவனை குத்த போகிற மாதிரி அப்படி கொண்டுட்டு போகையில் கத்த ஆரம்பிச்சிடுறான் நம்ம கிளி. ஐயோ என்னை விட்டுடுங்க அம்மா, என்னை விட்டுடுங்கம்மா, நான் என்னம்மா பண்ணேன், என்னை விட்டுடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். காவேரி ஆத்தங்கரையில் செழித்து கிடக்கும் மரப்புதர்களை தாண்டி தனித்திருக்கும் குடிலுக்குள்ளே போடும் கத்த யாருக்கு கேட்கும்? யாருக்குமே கேட்கல. செம்பா கால் மடக்கி அவன் பக்கத்தில் போய் உட்காந்துடுறான். நெஞ்சு குழிக்கில் அப்படி அந்த கொம்பை வச்சு அப்படி குத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி கொண்டுட்டு போனாங்க இல்லையா, அவனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. உடனே வந்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனுடைய மார்பில் கோவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது ஒற்றைச்சுழி கோலம், அதை வந்து அவனுடைய மார்பில் போடுறான். திருப்பி முதுகில் போடுறான். அந்த கூர்மையான கொம்பை வச்சு அவனுடைய உடம்பெல்லாம் கீரல் மட்டும் போட்டுகிட்டே இருக்கான். 4 பெண்களும் அவனை விடாமல் பிடிச்சிட்டே இருக்காங்க. பாதம் வர அப்படியே கோடுகளை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கா செம்பா. கொம்புகளால் குத்தி கொல்லாமல் இவையே மேலிருந்து கீழே வர இப்படி கீறி விட்டுட்டே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு சரி எப்படியோ நம்மளுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, நம்ம பிழைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நம்பிக்கை வருது. கண்களில் கூட உயிர் வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். அவனை தூக்கி அப்படி நிப்பாட்டுறாங்க. சட்டனை கையை உதறி தன்னை அப்படி உதறிட்டு வேகமாக எந்திரிச்சு ஓட பார்க்குறான். மறுபடியும் அவளை அப்படி முறுக்குப்படியாக பிடிச்சிடுறாங்க அங்கே உள்ள பெண்கள் வந்து. அவனது கையை கொஞ்சம் திருகி அந்த உள்ளுக்குள்ளே எத்தனை எலும்பு இருக்குது, நொறுங்கி இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியல. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பிடிச்சி திருகிட்டாங்க, அந்தளவுக்கு கை நொறுங்கி இருக்குன்னே பார்த்துக்கோங்களே கிள்ளிக்கு. கொம்பை மீண்டும் மேற்கூரையில் சொருகி வச்சுட்டு நம்ம செம்பா அந்த குடிலோட ஓரத்தில் மூடி வச்சுருந்த நாணல் கூடையை எடுக்கிறாங்க. அதில் மணமணத்து கிடந்தது வெண்சாந்து உருண்டை. அதை தன்னுடைய கைகளால் அள்ளி எடுத்து அவனுடைய கழுத்திலிருந்து கால் கணுவரை அப்படியே பூசிட்டே வர்றா நம்ம செம்பா. வெண்ணெயின் குளுமை அவனது உடலெங்கும் பரவுச்சு. கூட நிறைய இருந்த வெண்சாந்து உருண்டை அவன் உடல் முழுவதும் மணத்திருக்கு. 4 பேரும் பிடியை விட்டு விலகிட்டாங்க. போ அப்படின்னு. இவனுக்கு அப்பா எதுக்கு இதை கீறி இதை ஃபுல்லாக உடம்புல பூசினாலுகளோ தெரியல, ஆனால் எப்படியோ நம்மளை உயிரோட விட்டுட்டாளுக அப்படின்னு உயிர் பிழைச்சா போதுண்டா சாமி அப்படின்னு குடியில் விட்டு செம்ம ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிட்டான் கிள்ளி.
நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி வெண்சாந்து உருண்டையின் மனம் அப்படி காற்றில் பரவி என்னாகும், பறவைகளுடைய மூக்குகளுக்கெல்லாம் அந்த வாடை போய் அது அவங்க பின்னாடியே விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் சில காகங்கள் போய் அந்த வெண்சாந்து உருண்டையை திங்க போகுது. அப்போ அந்த கொத்த அந்த ஓட்டையாக அவன் உடம்புக்குள்ள இன்னும் அதிகமாக அந்த வெண்சாந்து உருண்டை உள்ளே போகுது. உடனே எல்லா பறவைகளும் கொத்தி கொத்தி ரணமாக்குது நம்ம கிள்ளியை. வெண்சாந்து உருண்டையை பூசும்போது நம்ம செம்பா அவனுடைய முகத்தில் மட்டும் படாமலே பூசிட்டு வந்திருக்கா. ஏன் அப்படிங்கிறது உடனிருந்த 4 பெண்களுக்கு கூட அப்போ தெரியலை. ஆனால் குடிலின் வாசலில் நின்று பார்க்கும்போது தான் இப்போ அந்த பெண்களுக்கெல்லாம் தெரியுது. என்ன அப்படின்னா, பறவைகள் அவனது உடலை அப்படி தூள் தூளாக கிள்ளி எடுக்கிறத கண்களில் கடைசி துளி உயிர் இருக்கும் வரை அவன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் முகத்தில் கொஞ்சம் கூட கீறலும் இல்லை, வெண்சாந்து உருண்டையும் நம்ம செம்பா அவனுக்கு பூசலை. அழிவு அணுவாக நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்துக்கு ரொம்ப தாமதமாக சேர்ந்திருக்கு மரங்கொத்தி. அவற்றால் உள் நுழையவே முடியலைங்க. காக்கைகளின் இடைவிடாத கரைச்சலும் பிற பறவைகளும் கத்தலுமாக பேரிரைச்சல் நிலவிய அந்த இடத்துல மரங்கொத்தி பறவை ஒன்று அவனது இடப்புற மார்பை நோக்கி ஒரு அம்பு நுழைவதை போல அப்படி பாஞ்சிருக்கு. அதே வேகத்தில் வெளியே இழுத்தது தனது கூறிய அழகை. அந்த அளவுக்கு உள்ள கொத்தி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அவனுடைய மார்புக்கு. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி இங்கே கதையை விட்டு வெளியில் வர்றோம். இங்கே கபிலர் மறுநாள் காலையில் எழுந்தபோது உடல் முழுவதுமே நடுக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. மூலிகை சாற்றை கொஞ்சம் கொடுக்குறாங்க, வாங்கி நல்லா குடிக்கிறாரு. பகல் முழுவதும் நடுக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கு. கண்ணுக்குள்ள செம்பாதேவி வந்துட்டே இருக்கா. ஆடுகளத்தில் உருண்டு விழுந்த 2 கொம்புகளை எடுத்துட்டு அவள் முன்னாடி வணங்கி நின்றான் முடியேன் அப்படிங்கிறவன். அதில் ஒன்றை அவனது இடுப்பு உரையில் செருகி வச்சுக்கிட்டான். மற்றொன்றை அவளின் காலடியை தொட்டு வணங்கி கிடந்த வீரர் ஒன்று இடுப்பில் போய் அவள் எடுத்து சொருகிறான். குலப்பாடலை அப்படி துடி எடுத்து பாடிய அந்த பெண்ணின் முகத்தை அப்போது தான் கூர்ந்து பார்க்குறாரு நம்ம கபிலர். அதாவது இப்போ கதைக்குள்ளே போகிறாரு. அதை நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அறிமுகமான முகம் அப்படின்னு முதல் அத்தியாயத்தில் சொன்னேன் இல்லையா, இப்போ அவர் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்குறாரு. இந்த பெண் முகம் நல்லா நினைவுக்கு வருது. அவள் அந்த புலிவால் குகைக்கு பக்கத்தில் வைக்கும்போது அந்த சாப்பிட்டாங்க இல்லையா, கறி சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு பெண் பேசிகிட்டு இருந்தா இல்லையா, அந்த பெண் தான் அப்படிங்கிறத இப்போ அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. மாலை நெருங்கின போது கபிலரின் இருப்பிடத்துக்கு சேர்ந்துடுறாரு நம்ம பாரி. உடல் நடுக்கம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அதை காட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு செஞ்ச முயற்சி கொஞ்சம் பலன் அளிக்கலை. உங்களோட நடுக்கத்துக்கு காரணம் உடல் கிடையாது, மனம். அது கலங்கி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாரி நம்ம கபிலர்கிட்ட சொல்கிறாரு. அதை சரி ஆமாம் அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டி அதை சரின்னு ஏற்றுக்கிறாரு. கொஞ்ச நேரம் 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. அந்த சிந்தப்பட்ட குருதி கதையின் வழியே தலைமுறைகளுக்கு கைமாறி கொண்டே இருக்கு. கதைகள் தான் மனித நினைவுகளில் இருந்து குருதி வாட அகலாமல் இருக்க காரணமா அப்படிங்கிற மாதிரி பாரிக்கிட்ட கபிலர் கேட்குறாரு. உடனே பாரியும் ஆமாம் அப்படின்னு தலையசைத்து சொல்கிறாரு. கடித்து இழுக்க விலங்குகளுக்கு பல் இருப்பதை போல மனிதனுக்கு கதை அப்படித்தானே. உடனே மறுபடியும் கபிலருக்கு நடுக்கம் அதிகமாயிருச்சு. இப்போ கதைக்குள்ளே போகிறாங்க. கிள்ளி இருக்காங்களா, அவங்க முன்புறம் பாய்ந்த அந்த மரங்கொத்தி பின்புறமாக வெளியேறி சென்றதை பேசும் கதை தான் நம்பிக்கையின் வேறாக இருக்குதுங்க. அது இல்லை அப்படின்னா மேலெல்லாம் வைரக்கல் பதிந்த பெரும் வடம் அணிந்தபடி கிள்ளி ஆட்சி செஞ்சு எல்லோரையும் வாழ வச்சான் அப்படிங்கிற கதை சொல்லப்பட்டுருக்கோம். கதைகள் தான் நல்லவர்களுக்கான கடைசி நம்பிக்கைங்க. பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி, இயற்கை எல்லாம் நமக்கு துணை நிற்க அழித்தொழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க கண்டிப்பாக வீழ்ந்து போவாங்க. அழிக்கப்பட்டவங்க எழுந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கதை இல்லாமல் வேற யார் சொல்ல முடியும்? பாரி சொல்கிறத அப்படி கண் இமைக்காமல் பார்த்துட்டே இருக்காரு கபிலர். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயலாக உருவாகும். நம்ம ஒருத்தரை அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சா நம்ம அழிஞ்சு தான் போவோம். நம்ம சில பேரை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம இன்னும் நல்லா செம்மையாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு நம்ம பாரி கபிலர். மறுபடியும் இன்னும் ஒன்று கூட கபிலர்கிட்ட சொல்கிறாரு பாரி. இன்னைக்கு எங்களுடைய இளம் வீரர்கள் எல்லாம் இன்னைக்கு வலிமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சதையால் அவங்க வலிமையால் இல்லை, நாங்கள் சொன்ன கதையால் தான் அவங்க வலிமையாக இருக்காங்க அப்படின்றாரு. கபிலர் யோசிச்சுட்டே இருக்கும்போது சின்ன புன்னகை புரிஞ்சுட்டு பாரி அங்கேருந்து கிளம்புறாரு. சரி நான் கிளம்புறேன், நீங்கள் நல்லா ஓய்வெடுங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம கபிலர் கேட்குறாரு பாரியை பார்த்து, ஏன் நான் இன்னைக்கு வர வேணாமா அப்படின்னு.
இல்லை உங்களது உடல்நிலை அப்படி நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் நீங்கள் ஓய்வெடுங்க. இன்றைக்கி 3ஆம் நாள் மற்ற நாட்களை போல் இருக்காது, இன்னும் கொஞ்சம் அச்சம் மூட்டுவதாக இருக்கும் 3ஆம் நாள் கொற்றவை அப்படின்றாரு. உடனே அச்சம் அப்படிங்கிறதுக்கு அவன் கொண்டுள்ள விளக்கத்துக்குள்ளே நிறைய நாள் இடம்பெறவில்லை போல். கடந்த 2 நாட்களை நடந்ததை நினைவு பார்த்துட்டே இருக்காரு நம்ம கபிலர். இந்த 2 நாளை விடவா இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. தெய்வ வாக்கு விலங்கு பழம் எடுத்த பிறகுதானே குலப்பானன் உள்ளே இறங்குவார். முன்கூட்டியே இவர் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் கதை அப்படின்னு இவர் எதை வச்சு கணிச்சு சொல்கிறாரு அப்படின்னு யோசனை வருது. அதாவது அந்த விலங்கு பழம் எடுத்தால் தானே அந்த எந்த குலத்தை பற்றி எந்த கூடையிலேருந்து எடுக்குதோ அந்த குலத்தில் உள்ள பாணர்கள் பாடல் பாடுவாங்க அப்படிங்கிறது. அப்போ இவர் எப்படி முன்னாடியே சொல்லுவார் இன்னைக்கு கதை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலருக்கு யோசனை வருது. 3ஆம் நாளில் தெய்வ வாக்கு விலங்குக்கு வேலை கிடையாதுங்க. காலங்காலமாக பின்பற்றப்படும் மரபு. இது போல் மரபுகளுக்கு காரணம் இருக்கணும்ல அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம கபிலர். நீங்கள் வர்றதில் உறுதியாக இருக்கீங்களா? நான் மரபுக்கு காரணம் சொல்கிறேன் அப்படின்னு அவனுடைய யோசனை வெளியில் கேட்டதுக்கப்புறம் நம்ம பாரி சொல்கிறாரு. உடனே கபிலரும் ஆமாம் நான் இன்னைக்கு கண்டிப்பாக வர்றேன் நீங்கள் சொன்னதுக்காகவே அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி வாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டே 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. 2 பேருமே கொற்றவை மரம் நோக்கி புறப்பட்ட போது இருள் நல்லா முழுமையாக வந்துருச்சுங்க. கபிலர் அப்போ சொல்கிறாரு, மரபுக்கான காரணத்தை சொல்லாமல் அமைதியாக வந்தால் எப்படி அப்படின்னு. அதாவது மரபுக்கான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த கதை 3ஆம் நாள் கதை. அதை உடனே நம்ம பாரி சொல்கிறாரு, தனித்த காரணமெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வேறு சிந்தனையில் இருந்ததால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடலெல்லாம் அச்சம் கொண்ட தெய்வ வாக்கு விலங்கால் பழங்களை தான் எடுக்க முடியும், பாம்புகளை எப்படி எடுக்க முடியும் அப்படின்றாரு. உடனே நம்ம கபிலர் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் சொல்லுவது புரியலையே அப்படின்றாரு. இன்னைக்கு சொல்லப்பட போவது நாகக்குடியின் கதை அப்படின்னு நம்ம பாரி சொன்னதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. கிள்ளி நல்லவரா கெட்டவரா அதையும் தாண்டி அவர் செம்பாவின் மேலே ரொம்ப ஆசை வச்சுருந்தார். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு இறப்பு வரும் அப்படின்னு நம்மளே எதிர்பார்க்கல. அது கிள்ளியோட தந்தை தான் தவறான எண்ணமாக இருந்தவர். ஆனால் அவர் தவறான எண்ணமாக இருந்தது தன்னுடைய பிள்ளையை இப்படி பாதிச்சிருச்சு. நம்ம கிள்ளியும் இறந்து போயிட்டாரு. சரி, இந்த கதை ஒரு புறம் இருக்கும்போது இப்போ 3ஆம் நாள் சொன்ன கதை ரொம்ப அச்சமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாரி வேற நமக்கு பயம் காட்டிட்டு போகிறாரு. அதாவது நாகக்குடியின் கதையை சொல்ல போகிறாராம். அந்த கதையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா என்னுடனே தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள். நன்றிகள். அதுவரை உங்கள் ருத்ரா.